கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க மேடம். சொல்ல முடியல, எப்படி முடியும்? நேர்மையா விஷயத்த சொல்லி நீங்க கையெழுத்து வாங்கியிருந்தா சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க இவங்க 3 பேரையும் ஏமாத்தி வாங்கின கையெழுத்து தானே. ஏமா அது எப்படிமா இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாம ஏமாத்தி கையெழுத்து வாங்க முடியும்? ஒருவேளை இது போலி கையெழுத்தா? ஏக்கா நீ சொத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது ரெடி பண்ணி 3 பேர் கையெழுத்து போலியா போட வச்சியா? இல்ல, இது ஒரிஜினல் கையெழுத்து தான். நானும் எங்க அக்காங்களும் போட்ட கையெழுத்து தான். அது எப்படி இந்த விஷயத்துக்கு நீங்க சம்மதிச்சு கையெழுத்து போட்டிருப்பீங்க? அதானே அவங்களோட சாமர்த்தியமே. மீனாட்சி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் சித்தி வீட்டு செலவுக்கு பணம் இல்ல, திவ்யாவோட படிப்புக்கு பணம் இல்ல, என்னென்னமோ செலவு கணக்கெல்லாம் சொல்லி உங்க அத்தனை பேர் பேர்லயும் இருந்த சொத்து பத்திரத்தை பேங்க்ல அடமானம் வைக்கணும்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? அடமானம் வச்சு கடன் வாங்கணும்னு சொல்லி உன்கிட்டயும் உன் தங்கச்சிங்க கிட்டயும் ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கினாங்களே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சித்திக்கிட்ட வீட்டு செலவு கூட பணம் இல்லையா, சொத்து பத்திரத்தை பேங்க்ல அடமானம் வைக்கணுமா, அதுக்கான பத்திரம் தான் இது. அந்த கையெழுத்து எதுக்குன்னா, பேங்க்ல சொத்து பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்கு இல்ல, இதுக்குதான். நீங்க போட்ட கையெழுத்தை வச்சு உங்க சித்தி ஒரு லாயர் மூலமா இப்படி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அத உங்க சித்தி காவா கவர்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டாங்க. திவ்யா அக்கா, நீ போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் எடுத்துட்டு வா. என்னங்கக்கா? இதோ இதுதான் அந்த ரெசிப்ட், எல்லாரும் பாத்துக்கோங்க. சோ இந்த டாக்குமெண்ட் என்னங்கறத நான் சொல்லிட்டேன். உங்க யாருக்காச்சும் இதுல நம்பிக்கை இல்லனா, யாராச்சும் படிச்சவங்க இங்க இருந்தீங்கன்னா இத வாங்கி இதுல என்ன எழுதிருக்குங்கறத எல்லாருக்கும் தெரியற மாதிரி படிச்சு காட்டுங்க. வேண்டாம், யாரும் இவ சொல்றதை நம்பாதீங்க. இவளும் திவ்யாவும் என் மேல வேணும்னு பழி போடுறாங்க. இந்த பத்திரம் நான் ரெடி பண்ண பத்திரம் எல்லாம் இல்ல. இந்த பத்திரத்தை தயவு செஞ்சு யாரும் படிக்காதீங்க. இது கண்டிப்பா பொய்யான பத்திரமா தான் இருக்கும். நிறுத்து, இது பொய்யான பத்திரம்னா அப்ப உண்மையான பத்திரத்தை உன்கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கோம். அத போய் எடுத்துட்டு வா பாக்கலாம். அந்த பத்திரம் என்ன சித்தி முடிக்கிற? உன்னால அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வர முடியாதுல்ல. அந்த பத்திரம் தானே இப்ப எந்த பத்திரமா மாறி இருக்கு. நீங்க எல்லாம் என்ன